எப்பா சாமி இன்னும் எவ்வளோ நாளுக்கு இப்படியே இழுக்க போகிறீங்கங்கிற கேள்வி நமக்கு இப்போ ரொம்ப வந்துகிட்டே தான் இருக்குது. இதில் இந்த ஈஸ்வரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 தடவை இதோட எப்போ பார்த்தாலும் பாக்கியா கூட்டு பாக்கியா கோபி பாவம் பாக்கியா சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ பாக்கியா, திருப்பி ஒன்றா சேர்ந்து வாழுங்க பாக்கியா அப்படின்னு இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், பாக்கியாவை தயவு செஞ்சு பழனிசாமியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து உங்கள் மாமியார் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்கட்டு. அதுவும் நடக்கலை. அந்த பழனிசாமி பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிட்டார். ஸோ இப்போ அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இனியா வேறு வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுக்கு என்னாச்சு, நீ உண்மையை சொல்லு, உன்னோட மாமனார் கால் பண்ணாராமே, கால் பண்ணார், ஒன்று காணான்னு பதறினாங்க அப்படின்னா சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், இனியா கிளம்பு, அந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது, இனிமேல் கல்யாணமானால் கணவருடைய பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ இனியா திருப்பி கேட்கலாம், அவன் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டுலாம் எங்கேயும் போகலையே அப்படின்னு கேட்கலாம்ல. கணவர்கிட்ட மட்டும் தான் மனைவி பெர்மிஷன் வாங்கணும், மனைவி கிட்ட கணவர் பெர்மிஷன் வாங்க மாட்டாரான்னு கேட்கலாம்ல. ஆனால் அதுவும் அவங்க கேட்கல. இதுகிட்ட போய் இந்த பூமர் பாட்டிகிட்ட என்ன கேட்டுன்னு விட்டாங்க. நாங்களும் வரோம், நாங்கள் வந்து சரி பண்ணி பேசி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இப்போ கோபி பாக்கியா ஈஸ்வரி எல்லோரும் சேர்ந்து பழமெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து சாரி எங்கள் பிள்ளைய வச்சுக்கோங்க, அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்லாம் வந்து பேசினதுக்கப்புறமா சரி பரவாயில்ல இனிமேல் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கோங்க அப்படி இப்படிலாம் வந்து பேசிட்டாங்க. அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணாலாமே அப்படின்னா கையில் தான் ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களும் திமிராலாம் பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த நிதிஷோட அம்மா கரெக்டாக வந்து டக்குன்னு பாக்கியாவையும் கோபியும் பார்த்து ஒரு டவுட் வருது எனக்கு, நீங்கள் 2 பேருமே வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா, அப்புறம் என்ன ஒன்றாவே இருக்கீங்க, என்ன உறவு உங்களுக்குள்ள அப்படின்னா கோ பேரண்டிங் பண்ணுறோம், எங்கள் அம்மாவுக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் ஒன்றா இருக்கும், ஆனால் எங்களுக்குள்ளே எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இனியா ஒரு பெரிய குண்டை தூக்கி அந்த குடும்பத்துக்கு போடுறாங்க. என்னென்னா நான் வந்தேன், கதவை காலிங் பெல் தட்டினேன், உங்கள் பையனோட கார் வெளில இருந்துச்சு, அவர் ஃபோன் எடுக்கல, அவர் ஃபோனையும் எடுக்கல, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு உடனே இவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பு இருக்குன்ட்டு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா போக இவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கா, இப்போ தான் ஒரு பெரிய பழக்கத்தை தான் வெளில கொண்டு வந்துருக்கோங்கிறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு இருக்குது நமக்கு. இதுக்கு நல்ல ஈஸ்வரி எப்பயும் போல் சம்மந்தியும் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஏன் வாழக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்குள்ள அப்படின்னு கோபின்னு சொல்லிட்டாரு. பாக்கியாவும் நீங்கள் வேணால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நான் கூட பண்ணி வச்சுங்க, தயவு செஞ்சு என் பக்கம் வந்து இருக்காதீங்க, நான் ஒரு தடவை பட்டதே போதும் அப்படின்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி அதுக்கப்புறம் புதுசாக வேறு ஹோட்டலில் ஒரு புது ஐடியா வேறு வைக்கிறாங்க பாக்கியா, அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.